எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விளாக் வீடியோ. இதுக்கு முன்னாடி நெறைய விளாக்ஸ் போட்டிருக்கேன். பட் இந்த மாரி ப்ராப்பரான வீடியோ நான் போட்டதே இல்ல. இனிமே நம்ம சேனல்ல வந்து ப்ராப்பரா வீடியோஸ் வரும். முடிஞ்ச வரையும் வீக்லி ஒன்ஸ் போட்டுறேன். அப்படி இல்லன்னா மந்த்லி ட்வைஸாவது போட்டுறேன். கண்டிப்பா நம்ம சேனல பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஆல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் ஆரம்பிச்சிரும். காலைல அவள பரபரப்பா ஸ்கூல் கிளப்பி அனுப்புனதுக்கப்புறம் வீடு ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அதுதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் போல காலைல சோஃபா கவர்லாம் எடுத்துட்டு, டஸ்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ணி மாட்டி விட்டாச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்னோட காலைல ரொட்டீன் இதுவா தான் இருக்கும். குட்டி பையன் மோஸ்ட்லி பாப்பா போகும்போதே எந்திரிச்சுருவான். அது மாதிரி இன்னைக்கு எந்திச்சிட்டாரு. அவரு வெளியே விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வீட்டுக்குள்ள வந்தா கிளீன் பண்ணவே விட மாட்டான். நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிற விளாக் வீடியோ இதுதான். ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கவே முடியல சுத்தமாவே. பழைய வீட்டுல இருக்கும்போதே ஒரு 2, 3 வாட்டி வீடியோ எடுத்தேன். பட் வீடியோ எதுவுமே எடிட் பண்ணவே இல்லை. அப்படியே விட்டுட்டேன். டெலிட் பண்ணிட்டேன் எல்லா வீடியோவுமே. இது மாதிரியே ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தீவிரமா இறங்கி எடுத்துட்டு இருந்தேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்தது. ஆடி செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலான டேவா. ஸோ டீப் கிளீனா பண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆகும்போது அதுல 1 மாசம் வந்து ஊர்லயே இப்படி இருந்துட்டோம். இங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு மாசம் தான் இருந்திருப்போம். இந்த டிவி யூனிட்ட கிளீன் பண்ணாம அப்படியே வச்சுட்டா அது செம்ம டஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வீட்ல எனக்கு ரொம்ப இருக்க பெரிய பிரச்சனையே டஸ்ட் தான். ரொம்ப ரோட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கரமான டஸ்ட் ஆகுது. இந்த டிவி டேபிள் வந்து மாட்டும் போதே அந்த ஸ்க்ரூ பண்ணாங்கல்ல, அப்போ உள்ள மண்ணே உள்ள போய் இருந்திருக்கும் போல. அதை நான் கவனிக்கவே இல்லை. அந்த செட் ஆஃப் பாக்ஸ் ஃபுல்லாவே கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ள அந்த இத எடுத்துட்டு பார்க்குறோம், அவ்ளோ மண்ணு. அந்த ஸ்க்ரூ பண்ணும்போது மண்ணு விழுந்திருக்குல்ல, அதோட அந்த அண்ணன் வச்சுட்டு போயிருக்காங்க போல. அந்த அண்ணன் வேலை பார்த்ததுக்கப்புறம் நான் தொடவே இல்ல இந்த இடத்த. இன்னைக்கு தான் போய் பார்க்குறேன் சரியான டஸ்ட். இது வந்து அந்த மேஜிக் ஸ்பான்ச் இருக்குல்ல, அதுதான். நான் செட் ஆஃப் க்ளீன்னு சொல்லிட்டு மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இது நல்லா டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதான் சுவிட்ச் போர்ட்லாம் நல்லாவே கிளீன் ஆகுது. இத வச்சு தொடச்சோம்னா. குட்டி சார் வெளில போய் விளையாண்டுட்டு வந்துட்டாரு. சரி இதுக்கு மேல அவரை நம்ம எங்கேஜிங்கா வச்சுக்கணும்னா டிவி போட்டு விட்டு கொஞ்சம் தூர பிடிச்சி வச்சுட்டோம்னா அவர் பாட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாரு நம்மள. இல்லைன்னா அவன் சுத்தி சுத்தி பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. அதனால அவ உட்கார வச்சு டிவி போட்டு விட்டு வந்துட்டேன். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கிரீன் டைம் பண்ணக்கூடாது, குட்டி ஸ்கிரீனே காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம்? எனக்கு தெரிஞ்சு நான்லாம் காலைல எந்திரிச்சோன்னே டிவி தான் போட்டுட்டு பொம்மை டிவி தான் வச்சு விடுவாங்க. அதுதான் டே ஃபுல்லா பார்த்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் தம்பி. எப்பயாவது ஒரு வாட்டி தான் போட்டு விடுவேன். பட் இப்பெல்லாம் நிறைய ஸ்கிரீன் டைம் காட்டாதீங்க அது இதுன்னு சொல்றாங்க. நான் சுத்தமா ஃபோன் காட்ட மாட்டேன். தலைகீழ்னாலும் பாப்பாவும் சரி, தம்பியும் சரி 2 பேருக்குமே இந்த ஃபோன் பழக்கம் நான் படுத்தவே இல்ல. ஆனா கண்டிப்பா டிவி பார்ப்பாங்க 2 பேருமே. ஏதாச்சும் ஒண்ணுங்க எதுவுமே இல்லைன்னா அப்புறம் அந்த குழந்தைங்க என்னதான் பண்ணும். ஓரளவுக்கு தான் வெளில போய் விளையாட முடியும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்க டைம் வந்து அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியாம சேட்டை ரொம்ப பண்ணும்போது நம்ம டிவி வச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால நானும் டிவி வச்சு விட்டுருவேன். டோரா புஜ்ஜி ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஈவினிங் டைம்ல பாட்டு போட்டு விட்டுருவேன். குத்து பாட்டு ஏதாவது போட்டா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஸ்க்ரீன் டைமும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஏதாச்சும் ஒண்ணு விட்டுருவோம்னு சொல்லிட்டு இது ஒண்ணுல மட்டும் விட்டுருவேன். நான் இப்ப ரிமூவ் பண்ணேன்ல பெட்ஷீட் அதுவுமே நான் மீஷோல ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவுமே மீஷோல இருந்து வாங்கினது தான். அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக். ரொம்ப ஒர்த்துங்க. மீஷோல எனக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த பெட்ஷீட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. இந்த இந்த வாட்டியும் எலாஸ்டிக் பெட்ஷீட் தான் வாங்கினேன். நான் பழைய பெட்ஷீட் வாங்கி 6 மந்த்க்கு மேல ஆகப்போகுது. இது இத்தன நாளா அதுதான் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். சரி மாத்துறதுக்கு இன்னொரு பெட்ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட் ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி, கிளாத் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுவரையும் அந்த பெட்ஷீட் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு தான் இது திரும்ப ரிட்டர்ன் போட்டிருந்தேன் ஆர்டரு. இது வந்து டார்க் ப்ளூ கலர்ல ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் லைட் கலர்ல வாங்கிட்டேன். அதான் தப்பு பண்ணிட்டேன். டக்குன்னு ரொம்பவே அழுக்காகுது. இந்த குட்டீஸ்ல மேல ஏறி குதிக்கிறதுனால ரொம்பவே அழுக்காவறதுனால இந்த டார்க் கலரா போட்டேன். யூனிகார்ன் தீம்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கிளாத் குவாலிட்டி எல்லாமே. இதோட 2 பெட்ஷீட்டோட லிங்க்குமே நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. குவாலிட்டி வைஸ் வெரி சூப்பர். இந்த பிரைஸ்க்கு இந்த குவாலிட்டில எங்கேயுமே கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். 350க்கோ 315க்கோ என்னமோ தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இதோட லிங்க் வேணுனா கீழ குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. ஆனா இந்த மீஷோல மட்டும் எப்படிதான் விலை கம்மியா குடுக்குறாங்களோ தெரியல. மீதி எல்லா வெப்சைட்லயும் சரி, நம்ம நேர்ல கடையில போய் வாங்குனாலும் சரி, இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இந்த 2 குட்டி தலைவாணி 2 குட்டீஸ் வச்சுப்பாங்க. அதனால இந்த தலைவாணி எப்பவுமே நம்ம ரூம்ல இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குட்டி தலைவாணி குடுத்துடுறது. எனக்கு இந்த எலாஸ்டிக் பெட்ஷீட் இருக்கிறதுனால தான் இந்த பெட்ஷீட் போட்டது போட்ட மாரியே இருக்கும். இல்லன்னா அவ்வளவுதான் சுத்தமா இருக்கவும் விட மாட்டான் அந்த குட்டி பையன். அதனால இப்ப நான் எலாஸ்டிக் பெட்ஷீட் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக் வந்து ஷர்ட் எதுவுமே துவைக்க போடவே இல்ல. எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. சரி இன்னைக்கு அதையும் கையோட போட்டு விட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன். அவங்க ஷர்ட்லாம் தனியா தான் எப்பவுமே மிஷின்ல போடுறது. எப்பவுமே எங்க ட்ரெஸ் தனியா, அவங்க ட்ரெஸ் தனியா இது மாதிரி தான் போடுவோம். அப்பதான் கிளீனா போகுற மாரியே இருக்கு எனக்கு அழுக்கு. இல்லைன்னா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டா சுத்தமா அழுக்கு போகாத மாரியே இருக்கும். அதனால ஷர்ட்லாம் தனியாவே போய் போட்டு விட்டுருவேன்.
இந்த ஷர்ட்லாம் அவுத்து போடுறாங்க. நம்ம போய் மிஷின்ல போடுறோம், துவச்சு போடுறோம், எடுத்து வைக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த அவுக்கும்போது அந்த கையில ஃபோல்டு பண்ணியிருக்கிறது கூட எடுத்துட்டு போட மாட்டாங்க. ஐயோ! எங்க வீட்ல மட்டும் தான் அப்படியா? எல்லா வீட்லயும் இப்படிதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த ஒவ்வொரு ஷர்ட்லயும் அந்த ஒவ்வொரு நாய் எடுத்துட்டு பாக்கெட் செக் பண்ணிட்டு போடுறதுக்குள்ள செம்ம காண்டாயிடும். ஏன் அப்படி எனக்கு டென்ஷன் ஆகுமே தெரியல. அப்படிதான் திட்டிட்டே தான் போட்டுட்டு இருப்பேன் எப்ப போட்டாலுமே. அந்த கைய மட்டும் எடுத்து விட்டுட்டு அத அவுத்து போட்டா என்ன? அந்த பழக்கமே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு சட்டையா நம்ம எடுத்து விட்டு போட்டுட்டு அத அப்புறம் வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிடும். அப்பலாம் போட்டு விட்டுட்டு இந்த மிஷின் வெளியில வச்சதும் போதும் செமையா டஸ்ட் ஆகுதுங்க. இந்த எதுவுமே வெளில வைக்க முடியல சுத்தமா. அந்த மிஷினுக்கு பதிலா ஒரு கவர் வாங்கி மாட்டோம். எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறேன். எனக்கு மிஷின் கவர் வாங்கணும் வாங்கணும்னு இன்ன வரையும் வாங்கவே முடியாம இருக்குது. வாங்கணும் ஃபர்ஸ்ட் அத முதல்ல. அது மாரி துண்டையும் துடைச்சுட்டு சோஃபா மேல காய போட்டு போவாங்க. அத கூட எடுத்துட்டு போய் வெளில காய போட முடியாது. சோஃபா மேலயே காய போட்டு போயிருவாங்க. அது அப்படியே ஈரம் புடிச்சு அப்படியே வத வதன்னு இருக்கும். காலைல அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் முதல்ல அது 2 துண்டையும் எடுத்துட்டு போய் காய வைக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கும். இதெல்லாம் என் வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல. இது யுனிவர்ஸோட பிரச்சனைன்னே சொல்லுவோம். எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எத்தன வாட்டி சொன்னாலும் அவங்க மாத்திக்க போறதும் கிடையாது. நம்ம சொல்றத நிப்பாட்ட போறது கிடையாது. கரெக்ட்டா ஒரு 9:30, 10 போல நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்ட்டுருவேன். குட்டி பையனுக்கு அவங்க அக்கா இருக்கும்போதே 2 பேரும் சேர்த்து ஊட்டி விட்டதுனால, அவருக்கு முன்னாடியே ஊட்டி விட்டாச்சு. ஒரு 10:30, 11 போல அவர திரும்ப தூங்க வச்சுருவேன். அவர் தூங்குனா தான் மதியானம் சமைக்க முடியும். இல்லன்னா சமைக்க முடியாது. அந்த பெட் பெட்ஷீட் போட்டத அவர் இப்ப தான் பார்த்தாரு. இதுவரையும் பார்க்கவே இல்ல. அத பார்த்தோனே ரொம்ப குஷியாயிடுச்சு அவருக்கு. அத பார்த்து குதிச்சு விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் அவர படுக்க வச்சு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். தம்பிக்கு நான் இன்னுமே ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தம்பிக்கு 2 வயசு ஆயிருச்சு. இன்னமும் அவன ஃபீடிங் மட்டும் நிப்பாட்டவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன். பாப்பாக்கு பால் பாட்டில் குடுத்துட்டு இருந்தேன். அதனால பால் பாட்டில வச்சு ஃபீடிங்க நிப்பாட்டிட்டேன். தெரியல. ஆனா தம்பிக்கு பால் பாட்டில்லாம் எதுவுமே குடுக்கலையா, அதனால நான் என்னோட ஃபீடிங் மட்டும் தான். எப்படி நிப்பாட்டுனே தெரியல. எப்படி நிப்பாட்டினாலும் ரொம்ப அழுகுறான். கஷ்டமா இருக்குது. எப்படி நிப்பாட்ட போறேன்னே தெரியல. ஏதாவது டிப்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. லஞ்சுக்கு என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். பட் எனக்கு என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு நேரா போய் எது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ பார்ப்பேன். ஏதாச்சும் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கா? ஏதாவது கெட்டு போற மாரி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் திரும்ப டிசைட் பண்ணி மாத்துவேன். அது நான் மட்டும் தான் அப்படியான்னு தெரியல. எப்பவுமே நான் அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிருவேன். பட் அத பார்த்துட்டு வேற ஏதாவது ரொம்ப கெட்டு போற பொருள் மாரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு அத செஞ்சுருவோம்ன்னு சொல்லிட்டு அத செஞ்சுருவேன். மண்டே தான் எப்பவுமே காய்கறி வாங்கி வைக்கிறது. மண்டே அன்னைக்கு பாலக்கீரையும் வாங்கி வச்சிருந்தேன். அப்படியே தொக்கு மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாலக்கீரைலாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையிலே சாப்பிட்டதே இல்ல. பாலக்கீரைன்னு ஒரு கீரை இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது. எங்க அம்மாட்ட சொன்னாலும் "அப்படி ஒரு கீரை இருக்காடி" அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த பொன்னாங்கண்ணி, சின்ன சிறுகீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். அந்த பாலக்கீரைங்கிறதே தெரியாது. இப்ப யூடியூப் சேனல்ல நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்படி ஒரு கீரை இருக்குது. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாத்துலயுமே இந்த கீரை தான் ஆட் பண்றாங்கங்கிறது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சுது. சரி அதுலேருந்து நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் தொக்கு செஞ்சு பார்த்தேன். ஐய்யய்யோ! டேஸ்ட் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு கீரைல தொக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே எனக்கு இப்ப தான் தெரியும். நம்ம வீட்ல பொரியல், கூட்டு இதுதான் பண்ணுவாங்க. தொக்கெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் தான் தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நான் ரெசிபி இந்த வீடியோல ஷேர் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்கலாம் இதுவரையும் பாலக்கீரை ட்ரை பண்ணதில்லனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பராவே இருக்கும். சப்பாத்தி கூடலாம் சேர்த்து பண்ணீங்கன்னா, டேஸ்ட் உண்மையிலே செம்மையா இருக்கும். கண்டுபிடிக்கவே முடியாது கீரை சேர்த்துருக்கோம்ன்னு சொல்லிட்டு. இந்த கீரை தொக்குக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரஃப்பா வந்து 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கேன். அது கூட 2 தக்காளி ரஃப்பா அது மாரி அரைஞ்சு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பூண்டு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்லயே சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது, ஐய்யய்ய! கீரைல தொக்கா? ஐயோ! என்ன மாரி இருக்குமோ தெரியலையே! கீரைல தொக்கெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்குமே. சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே! எப்படி இருந்தாலும் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த தொக்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், நான் நெனச்சே பார்க்கல இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்ன்னு சொல்லிட்டு. அவ்ளோ சூப்பர் டேஸ்டியா இருந்துச்சு. அப்புறம் கீரைய எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கீரைய எடுத்தா, கீரைலலாம் இப்ப கீரையோட புல் தான் ஜாஸ்தியா இருக்கு. புல்லையும் கலந்து கலந்து கட்டி குடுத்துடுறாங்க. பாதி கீரை, பாதி புல்லு அப்படிதான் இருக்குது. இந்த கீரையில லைட்டா தண்டு இருக்கும். அந்த தண்ட மட்டும் கிள்ளிட்டு, இலைய மட்டும் தனியா எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நல்லா இலைய தனியா எடுத்து வச்சுட்டு, குட்டி குட்டியா நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க இலைய. ஒண்ணு கழுவிட்டு நறுக்குறது பெஸ்ட். நான் மறந்துட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு தான் அப்புறம் திரும்ப கழுவுனேன். நீங்க கழுவிட்டு கட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நெறைய டஸ்ட் இருக்காது. ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் மண்ணு. எனக்கு அந்த கழுவிட்டு கட் பண்ணாலும் திரும்ப இன்னொரு வாட்டி கழுவுவேன். அது என்னமோ அது பழக்கமாவே ஆயிடுச்சு. மண் இருக்குமோன்னு சொல்லிட்டு. நல்லா அத கிளீன் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. கிச்சனுக்குள்ள வந்தோனே சாப்பாடு வச்சிருவேன். சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு வேலையா பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாட தான் ஃபர்ஸ்ட்டு வைப்பேன். நான் கரெக்ட்டா சமைக்கும்போதே பாதியிலே சாப்பாடும் வெந்துரும். சாப்பாடையும் கையோட வடிச்சு விட்டுருவேன். இந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு
என்னென்னமோ ஸ்டாண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நம்ம பானைய தூக்கி எப்பவுமே ஒரு பாத்திரத்த நல்லா அணைவா வச்சுட்டு வடிச்சாலே போதும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழ விழுந்துராது. கடவுள வேண்டிட்டு அப்படியே வச்சு வடிச்சு விட்டுற வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தான் நமக்கு கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் பழக பழக ஈஸியா வடிச்சிடலாம். ஆனா வடிச்சு சாப்பிடுறது தான் ரொம்பவே நல்லது. எல்லாருமே இப்ப வடிச்சு சாப்பிடுறதே விட்டாச்சு. சுத்தமா குக்கர்லாம் சாப்பிடுறாங்க. நெறைய பேர் ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த கடாய மாத்துங்க, நான்ஸ்டிக் கடாய வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் நெறைய கோட்டிங்லாம் போச்சுன்னு சொன்னீங்க. நான் பட்ஜெட் ப்ராப்ளம்னால ரொம்ப நாளா மாத்தாமயே வச்சிருந்தேன். ஆனா நான் மாத்துனதுக்கப்புறம் யாருமே பரவாயில்லையே மாத்திட்டீங்க நல்லா இருக்கான்னு சொல்லவே இல்ல. நான் இது வந்து டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். 799 நெனைக்கிறேன். இந்த கடாய் வந்து ரொம்பவே சூப்பரான கடாய். எனக்கு ரொம்பவே புடிச்ச கடாயுமே. நல்ல வெயிட்டானது. ரொம்ப நாளாவே வாங்கணும் வாங்கணும்னு நெனச்சு சண்ட போட்டு அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இது கூடயே ஒரு ஃப்ரையிங் பேனும் வாங்கணும்னு நெனச்சேன். அது வந்து 699 தான். பட் அன்னைக்கு அமௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டு வேணாமான்ட்டாங்க. அது கூட நான் மண் பாத்திரம் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது 2 மட்டும் இப்போதைக்கு இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ரொம்பவே செமையா இருக்கு. சமைக்கும்போது அடி பிடிக்கிறது இல்ல. நல்ல பயங்கரமான வெயிட்டும் கூட. செம்ம வெயிட்டா இருக்கும். சரி வாங்க எப்படி கீரை தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். கீரை தாளிக்கிறத பார்த்துருப்பீங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம அரைச்சு வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா கொஞ்சம் சுண்டிரும். அது கூடவே கீரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வரணும் கீரை. நல்லா சுண்டி இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் செமையா இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பா இந்த கிரேவிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஆனா டைம் எடுத்துக்கும். அது சுண்டறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சுண்டிச்சுன்னா சூப்பரா இருக்கும். அது கூடவே சைட் டிஷ்க்கு இன்னைக்கு எங்களோட ஃபேவரைட் மாங்கா பச்சடி தான் பண்ணேன். இது ரெசிபி நான் அதில ஷேர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல பண்ணுங்க. இன்னொரு நாள் நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல டைனிங் டேபிள்லாம் எதுவும் இல்ல. வந்தோனே மாமா கீழ தான் உட்காருவாங்க. அப்படியே நாங்க கீழ உட்காந்து சாப்ட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கிளீனிங் வேலைய ஆரம்பிச்சுட்டேன். சரி கையோட கூட்டி விட்டு தொடச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். எப்பவுமே நெனப்பேன், செவ்வாய், வெள்ளி வந்து வீடு கூட்டக்கூடாது, தொடைக்கக்கூடாதுன்னு நெனப்பேன். பட் என்ன பண்றது? மொத நாள் பண்ணேன்னா சுத்தமா அது வேஸ்ட் தான். அது எப்படி இருந்தாலும் நான் திரும்ப அடுத்த நாள் பண்ற மாரி தான் ஆயிடும். அதனால அன்னைக்கே பண்ணிட்டு, அன்னைக்கே சாமி கும்பிட்டா தான் எனக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். இந்த குட்டி பையனும் சரி, பாப்பாவும் சரி இந்த வீட அப்படியே வைக்க விட மாட்டாங்க. 2 ஆக்கிருவாங்க. அதனால நான் எப்பவுமே காலையிலேயே வீடு துடைச்சுட்டு, அன்னைக்கு சாயந்தரம் விளக்கேத்திருவேன். அது அப்படியே பழகி போச்சு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹேபிட்ட நான் விடணும். இல்லன்னா அதுவரையுமே நான் பண்ண முடியாது. இப்படி பண்ணா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அன்னைக்கு அப்பதான் எனக்கு திருப்தியாவும் இருக்கும் சாமி கும்பிட்ட மாதிரி. நான் வீடு துடைக்கிறது லைசால் இருக்குல்ல, அதுதான் வாங்கிப்பேன். அதுதான் வாங்கி துடைக்கிறது. அப்பப்ப அந்த வீடு துடைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிடும். அதுவும் வெள்ள டைல்ஸ் வேற. டெய்லியுமே இந்த ஹால் மட்டும் மாப் போட்டு விட்டுருவேன். ஆனா ரூமு, கிச்சன் மட்டும் வீக்லி ட்வைஸ் தான் போடுறது. அந்த சோஃபாவெல்லாம் நவுத்தி துடைக்கிறதுக்குள்ள, ஐயோ! பயங்கர கடுப்பாயிடும். அதுதான் பயங்கர கடுப்பான விஷயமே வீடு துடைக்கிறதுல. அது மாரி வீடு கூட்டுறது கூட அடியில விட்டு கூட்டிருவேன். வாரத்துல ஒரு வாட்டி அந்த சோஃபாவெல்லாம் இப்படி தள்ளிட்டு, கூட்டிட்டு தொடைப்பேன். எல்லா நாளும் அப்படி தள்ளிட்டு இருந்தேன்னா நான் அவ்வளோதான். அதனால எப்பயாச்சும் ஒரு நாள் தான் இந்த மாரி பண்ணிட்டு இருப்பேன். ஃபுல்லா டீப்பா தொடச்சு விட்டாச்சு. தொடச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த குட்டி பையன் அத்தன வாட்டி என் தண்ணில வந்து விளையாண்டுட்டான். அவன திட்டி திட்டி அனுப்பி விட்டுட்டே இருந்தேன். அவன வச்சுட்டு வீடு துடைக்க கூட முடியாது. பட் முன்னாடியே தூங்கிட்டார்ல சாரு. அப்பயே நான் தொடச்சிருக்கணும். டைம் இல்ல அப்போ. அதனால துடைக்காம விட்டேன். கொஞ்ச நேரத்துல எந்திச்சிட்டான் அவங்க அப்பாவ பார்த்தோனே. அதனால அவன வச்சுட்டே தொடச்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு தண்ணின்னா போதும் என்னமா தான் ஜாலியா இருக்குமோ தெரியல. ஆனா குளிப்பாட்டுனோம்னா வீட 2 ஆக்கிருவான். அந்த அளவுக்கு அழுவான். சரி அவன கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன அனுப்பிச்சு விட்டேன் அவங்க அப்பாவோடயே. பாப்பாவ கூப்பிடுறதுக்கு. அவங்க வரதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு, கரெக்ட்டா வெளிய வந்தேன். பாப்பாவும் வந்துட்டா, பால்காரங்களும் வந்துட்டாங்க. பால வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி தரலான்னு சொல்லிட்டு, ஸ்வீட் கார்ன் தான் இருந்துச்சு. அத மட்டும் வேக வச்சு தரலான்னு சொல்லி எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த கிச்சன் கவுண்டர் டாப் கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். வந்துட்டு தொடச்சு விட்டலான்னு சொல்லிட்டு, அத ஃபுல்லாவே கையோட ஸ்க்ரப் பண்ணி தொடச்சு விட்டுட்டு, பாப்பாக்கு போய் ட்ரெஸ் மாத்தி விட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம கையோட பாலையும் வச்சாச்சு. ஒரு பக்கம் பாலையும் வச்சுட்டு, ஒரு பக்கம் காணிய வச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். அவங்களும் கிளம்பிருவாங்க கொஞ்ச நேரத்துல சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்கும் டீ போட்டு குடுத்து அனுப்பிச்சுட்டு தான் அடுத்த வேல பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியும் கையோட சமைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கிச்சன கிளீன் பண்ணி விட்டோம்னாலே நமக்கு பெரிய கஷ்டமா இருக்காது. அப்பப்ப இந்த பாத்திரத்த வெளக்கி போட்டு, அப்பப்ப இந்த கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணி விட்டோம்னாலே நீட்டாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்பப்ப அப்படிதான் பண்றது. ஆனா ஒவ்வொரு டைம் வந்து இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவானா, அப்படியே போட்டு போட்டு போயிடுறது. அந்த மாரி தான் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிடும். கையோட ஸ்வீட் கார்னே வச்சுட்டு, அப்புறம் நாங்களும் டீ போட்டு குடிச்சுட்டோம். வெளியில மட்டும் வாசல் கழுவி விடாமயே இருந்தேன். இவன் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தான். என்னடா பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிட்டான். நான் அப்புறமா கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
2 பேரும் வெளில விளையாட போயிட்டாங்க. வந்தோனே என்ன பண்றாளோ இல்லையோ, ட்ரெஸ் அவுத்து போட்டு விளையாடுறதுக்கு போயிடுறா. கொஞ்ச நாளா பூ பறிச்சுட்டு இருந்தா. இப்ப அதையும் பண்ண மாட்றா. நேரா விளையாடுறதுக்கு தான் போறா. தம்பிக்காரனையும் கூட்டு போயிருவா கையோட. சரி வாங்க 2 பேரும் ஸ்வீட் கார்ன் ஆற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் 2 பேருக்கும் ஸ்வீட் கார்ன் எடுத்து குடுத்துட்டு இருந்தேன். சாருக்கு ஓட்ஸ் சாப்பிட தெரியாது. அதனால ஓட்ஸ்ல சொன்னாரு. அவருக்கு உரிச்சு குடுத்து அவரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம தலையும் காய்ஞ்சிருச்சு. அப்படியே தலைய மட்டும் எடுத்து கிளிப்பு போட்டுக்கிட்டேன். இந்த கிளிப்பு வந்து என் தங்கச்சி வாங்க ஆரம்பிச்சா. அந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுலேருந்து நானும் எந்த கடைக்கு போனாலும் விடுறதில்ல. அதே கிளிப்பு தான் வாங்கிக்கிறது. நல்லா இருக்கு இந்த கேட்ச் கிளிப்பு. அப்படியே கீழ லைட்டா முடி எடுத்து இந்த மாரி முடிச்சு போட்டுப்பேன். அப்பதான் கொஞ்ச நாள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நம்ம ஈரத்துல கொஞ்சம் காஞ்ச மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. வெளில போய் அப்புறம் கழுவிட போயிட்டேன். அது கழுவுறதுக்குள்ள அவன் பண்ணியிருக்கான் பாருங்க பாடு. அந்த பாடு தான் படுத்துனான். தண்ணிய மொண்டு மொண்டு ஊத்திட்டு அவன் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் வெளில கழுவ போறேன் அப்படின்னு சொன்னாலே, எங்க 2 பேருக்கும் ரொம்ப ஜாலியா போயிரும். அதனால அவன நான் வெளிய அனுப்பிச்சு விட்டேன். அப்படியுமே கழுவும்போது வந்து வந்து நின்னுட்டே தான் இருந்தாரு சாரு. அவன சமாதானம் பண்ணி எப்படியோ கழுவிட்டேன் ஒரு பக்கம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவுறானே என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல நடந்துட்டே இருப்பான். தண்ணியில ஆடிட்டே இருப்பான். ஃபுல்லா சகசகன்னு ஆக்கி விட்டுருவான். வேற என்ன பண்றது? நம்ம கடமை கழுவுறது. அத வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் அவங்களோட விருப்பம்டான்னு சொல்லிட்டு, அப்படியே கழுவி விட்டு, அப்படியே வாசலையும் கையோட ஃபுல்லா கூட்டி கிளீன் பண்ணி விட்டு, கோலமும் போட்டு விட்டேன். கோலம் போடுறதுக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆங்கிள்லாம் வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன். என் பாப்பா அங்க போய் வீடியோ ஆஃப் பண்ணிட்டா போல. அதனால கோலம் போடும்போது வீடியோ எடுக்கவே முடியல. எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் போடுவேங்க. நீட்டா போட்டு ரங்கோலி தான் போடுவேன். எனக்கு அந்த புள்ளி கோலமே வராது. அதனால ரங்கோலி தான் எப்பவுமே போடுவேன். ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தோம்னா, அத அப்படியே வரைஞ்சு விட்டுறது ரோட்ல. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாமி ரூம்குள்ளாரயே போனேன். ஆடி செவ்வாய்ங்கிறதுனால பெருசா கிளீனிங்லாம் ஒண்ணும் பண்ணல. போன வாரம் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பாத்திரம் வெளக்குனேன். சாமி ஜாமான்லாம். அதனால அதெல்லாம் எதுவுமே வெளக்கல. லைட்டா கிளீன் பண்ணி விட்டு, நிலப்படியெல்லாம் கிளீன் பண்ணி, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அப்படியே கோலமும் போட்டு விட்டேன் நிலப்படியிலயும். நான் வந்து ரொம்ப நாளா வெத்தல தீபம் போடணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. சரி அதுக்கான இத இன்னைக்கு பண்ணிடலாம் கையோடன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு போட்டு விட்டேன் வெத்தல தீபமும். நம்ம வீட்லயே வெத்தல கொடி செம்மையா தழுத்து வந்திருக்கு. நாங்க வரப்ப எல்லாத்தையும் புடிச்சு வெட்டி விட்டோம். அதுலருந்து வேரு புடிச்சிட்டு அவ்ளோ சூப்பரா நெறைய வெத்தல கொடி வந்துருந்துச்சு. அதுலேருந்து தான் வெத்தல எடுத்து நான் வீட்ல வெத்தல தீபமே போட்டேன் அன்னைக்கு. எனக்கு சாமி கும்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மித்தபடி விழுந்து விழுந்து கும்பிடலாம் மாட்டேன். எனக்கு எப்ப கும்பிடணும்னு தோணுதோ அப்ப கும்பிடுவேன். எனக்கு மூடு இல்லையா, சரி நான் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அது மாரி ஆள் தான் நானு. கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இந்த நாள்ல சாமி கும்பிட்றணும், இந்த நாள்ல பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் எப்பவுமே நான் விளக்கு போட்டுறணும் அப்படின்னு மட்டும் தான் நெனப்பேன். எனக்கு வந்து அந்த சாமி கும்பிட்டா தான் அந்த வீட்ல ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாரியே இருக்கும். இல்லன்னா ஏதோ ஒண்ணு தப்பாவுதே, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆவுதே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே டிவில ஒரு சாமி பாட்ட போட்டுவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிருவேன். எப்பவுமே இப்படிதான் ஒரு மாரி சாமி பாட்டு போட்டா அது இன்னும் நல்லாருக்கும் வைபு. சாமி பாட்டையும் போட்டுவிட்டு அப்படியே சாமிக்கு வந்து இன்னைக்கு பால் மட்டும் தான் வச்சேன். எந்த பிரசாதமும் பண்ணல. பால் மட்டும் சர்க்கரை போட்டு வச்சுட்டு எப்பவுமே பால் வைப்பேன். அது கூட சேர்த்து ஏதாவது பிரசாதம் வைப்பேன். இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல. இந்த வெத்தல தீபம் ஏன் போடுறேன், எதுக்கு போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த விஷயம் ஃபுல்லா நிறைவேறினதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நான் ஏன் நிறைவேறதுக்கு முன்னாடி போடுறேன்னா, அது எனக்கு தெரியல. அது ஒரு விஷயத்த நான் வேண்டிட்டேன்னா, அது எனக்கு உறுத்திட்டே இருக்கும் நம்ம பண்ற வரையும். சரி நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா நமக்கு குடுப்பாரு கடவுள்ன்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு தைரியத்தோட நான் பண்ண ஆரம்பிச்சுருவேன் அந்த விஷயத்த. நான் கன்டினியூவா பண்ணுவேனான்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு இன்னைக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஒரு 6 வெத்தலைய வந்து காம்போட எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, வெத்தலையோட காம்பெல்லாம் உடைச்சிரணும். உடைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த நம்ம எண்ணெய் திரி போடுறோம்ல விளக்கு, அதிலேயே அந்த காம்பெல்லாம் போட்டுறணும்னு சொல்லுவாங்க. ஒரு 6 விளக்கும் வைக்கலாம். 1 விளக்கு வைக்கலாம் நம்ம விருப்பம் தான். நான் ஒரே விளக்கு நடுப்புற வச்சுட்டு, ஃபுல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, 2 திரி போட்டு விளக்கேத்தணும். 2 திரி போட்டு விளக்கேத்திட்டேன். சாமிக்கு போட பூ எதுவும் இல்ல. நம்ம வீட்லயே முல்லைப்பூ இருக்குல்ல, அதுதான் இருந்துச்சு. சரி அது கட்டுறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே உதிரி பூவாவே ஃபுல்லாவே போட்டு விட்டேன். உதிரி பூவா போட்டுவிட்டு அப்படியே விளக்கேத்தி வீடியோ பார்க்குறவங்க யாராவது நம்ம நான் வெத்தல தீபம் போட்டிருக்கிறது வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா தான் போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது மாத்திக்கணும்னா சொல்லுங்க. அதையும் அடுத்த டைம் நான் மாத்திக்கிறேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி வெத்தல தீபம் போட்டு கும்பிடுறேன். அது மாரி ஒரு திருப்தியா இருந்துச்சு மனசுக்கே. எப்பவுமே அந்த சாம்பிராணி போட்டு அந்த சாமி கும்பிட்டாலே வீடே ஒரு கோயில் மாரி மனசு அவ்வளோ திருப்தியா இருக்கும். அது மாரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சாமி கும்பிடணும்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே சாமி கிட்ட போயிட்டு அப்படியே உட்கார்ந்து நிம்மதியா திருப்தியா கும்பிட்டு
கும்பிட்டுட்டு இருப்பேன். அப்படிதான் நான் எப்பவுமே கும்பிடுவேன். 2 பேருமே வெளில போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இந்த சாமி கும்பிடும்போது. அதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிட்டேன் அன்னைக்கு. அவ்வளோதான் கடைசியா சாம்பிராணியும் காட்டிட்டு, தீப ஆராதனையோட அன்னைக்கு சாமி சூப்பராவே கும்பிட்டாச்சு. இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் குடுப்பீங்கன்னு நம்புறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க சப்போர்ட் குடுக்குறத பொறுத்து தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது என்னட்டேருந்து என்ன மாரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க? அடுத்தது நம்ம என்ன மாரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் உங்க கமெண்ட்ஸ் தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள மீட் பண்றேன். பை பை. चन्द्रशेखरमाश्रये मम चन्द्रशेखर चन्द्रशेखर पाहि मां सखं भगाक्षरं चन्द्रशेखरमाश्रये करिष्यति वै यमः